நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கூடலூரில் 11வது வாசனைப் பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன், தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா க. ராமச்சந்திரன் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். பார்வையாளர்களை கவரும் வகையில் ஏலம், பட்டை, கிராம்பு, சோம்பு போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு 13 அடி உயரம், 6 அடி நீளம் அளவில் அமைக்கப்பட்ட குன்னூரில் உள்ள பாரம்பரிய மலை ரயில் நிலையம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதேபோல் 22 கிலோ சோம்பு, வெந்தயம், குறுமிளகு போன்ற பொருட்களை கொண்டு பிரம்மாண்டமாக வண்ணத்து பூச்சி வடிவமைப்பை 5 அடி உயரத்தில் 6 அடி நீளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 130 கிலோ எடை கொண்ட கிராம்பு, ஏலக்காய், பட்டை உள்ளிட்ட 15 வகையான வாசனை திரவிய பொருட்களை கொண்டு வாசனை திரவிய அலங்கார வளைவும், தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஜல்லிக்கட்டை அடக்குவது போன்ற வீரர் உருவங்களை வாசனை திரவிய பொருட்களை கொண்டு தத்துரூபமாக வடிவமைத்துள்ளனர். மேலும் இந்திய வரைபடம், பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை குறிக்கும் வகையில் ராட்சத மனிதன் உருவம், வன விலங்குகளை பாதுகாப்பது குறித்த கண்காட்சி இடம்பெற்றுள்ளது. இதில் அரிய வகை கருஞ்சிறுத்தை, சிறுத்தை புலி, சிங்கவால் குரங்கு போன்ற பதப்படுத்தப்பட்ட வன விலங்குகளின் உருவங்கள், அரிய வகை பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுவர் சிறுமிகளை கவர்ந்து வருகிறது. இந்த வாசனை திரவிய கண்காட்சி 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது.